கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நாள் காலையில எந்திக்கிறீங்க. இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஃபேமிலி. யாருமே இல்ல. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஆனா தனியா இருக்கிறீங்க. அந்த டயத்துல நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஆனா அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றது கூட யாருமே இல்ல. ஸோ அந்த நேரத்துல அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுமா? இந்த உண்மை என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் யூ. உங்களை பற்றிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது எல்லாம் நீங்க யாரு கூட பயணிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட லைஃப் ஜேர்னி ஷேப் பண்ணுறாங்க, ஒரு மீனிங்ஃபுல்லாக ஆக்குறாங்க. சில பேர் உங்க கூட ஸ்டே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இந்த லைஃப்ல நீங்க மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சனுமே அவங்களோட ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. பீப்புள்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிறதுக்கு இந்த எபிசோட்ல வரக்கூடிய இந்த கதை தான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் PA பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம பாட்காஸ்ட்ல புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. கரண் என்கிற நபர் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன், ரொம்ப வாழ்க்கை முழுவதுமே ஃப்ரஸ்ட்ரேஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் அவரை ஏமாத்திட்டு போயிருந்தாங்க. அவருடைய ஃபேமிலி அவரை ரொம்ப காயப்படுத்தியிருந்தாங்க. அவர் உயிருக்கு உயிரா நேசித்த உண்மையா இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட் பண்ண பர்சன் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஒரு நாள் அதனால அவர் முடிவு பண்றாரு, நமக்கு இவங்க யாருமே வேண்டாம், நம்ம இவங்களை யாருமே இல்லாம ஒரு தனியா இருக்கலாம். இவங்க எல்லாருமே நம்மளுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோட லைஃப்பை வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு அமைதியான ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு போறாரு. அங்க ரொம்ப தனிமையா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அந்த நாட்கள் எல்லாமே வாரங்களாயிருச்சு. முதல்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது. அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்தவித ஆர்கியூமெண்ட்டுமே கிடையாது, எந்தவித ஏமாற்றங்களோ இல்லை எந்தவித குழப்பங்களோ இல்லாம ரொம்ப சந்தோஷமா அவர் நினைச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா நாட்கள் போக போக அவருக்குள்ள ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சிருது. அவர் கூட சிரிச்சு பேசுறதுக்கு யாருமே இல்லை, அவருடைய சாப்பாடை ஷேர் பண்றதுக்கு யாருமே இல்லை, ஏன் அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு கூட யாருமே இல்லை, அவருடைய பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றது கூட ஆள் இல்லாம ரொம்ப தனிமையில இருக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரி அவரோட லைஃப்ல இருந்த எல்லா பிரச்சனையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. பட் அதே நேரத்துல அவர் லைஃப்ல இருந்தக்கூடிய அந்த சந்தோஷத்தையுமே அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு. அவர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு துறவியை போய் ஒரு நாள் மீட் பண்றாரு. சுத்தி இருக்கக்கூடிய இந்த பீப்புள்ஸ் எல்லாரும் ஏன் எனக்கு எப்போதுமே பெயினை கொடுக்குறாங்க, இவங்க இல்லாம இந்த லைஃப் பெட்டரா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. அப்போ அந்த துறவி என்ன பண்றாருன்னா, சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து அதுல ஒரு ஸ்பூன் உப்பை போட்டு கொடுக்குறாரு. இதை குடி அப்படின்னு சொல்றாரு. அவன் எடுத்து ஒரு வாய் குடிக்கிறாரு. அப்படி குடிக்கும் போதே ரொம்ப உப்பா இருக்குன்ட்டு வெளியே துப்பிட்டு ரொம்ப சால்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த துறவி கரணை கூட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு கூட்டு போறாரு. அந்த குளத்துலையும் அதே அளவு ஸ்பூன் உப்பை கொட்டுறாரு. இப்போ இந்த குளத்து தண்ணீரை எடுத்து குடி அப்படின்னு சொல்றாரு. அப்படி எடுத்து குடிக்கும் போது அந்த தண்ணீர் நார்மலா இருக்கு, ரொம்ப உப்பு கரிக்கல. அப்போ அந்த துறவி சொல்றாரு, இந்த குவான்டிட்டி ஆஃப் சால்ட், இந்த குவான்டிட்டி ஆஃப் உப்பு சேஞ்ச் ஆகல, இந்த தண்ணீரோட குவான்டிட்டி தான் சேஞ்ச் ஆகிருக்குது. உன்னுடைய இதயம் சிறுசா இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பெயின், சின்ன சின்ன கஷ்டங்களையும் உன்னால் தாங்க முடியாது. உன்னுடைய இதயம் இந்த குளம்போல் பறந்து விரிந்து காணப்பட்டதுன்னா சுற்றி இருக்கவங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன ஹர்ட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கவலையாக இருக்கட்டும் உன்னால் அதை தாங்கி கொள்ள முடியும், அதுலேருந்து நீ வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாளில் கரண் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. பீப்புள் சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க. பட் அதே நேரத்தில் மற்றவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்களும் நம்மளை அன்பு செலுத்துவாங்க, நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க, நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. இந்த வாழ்க்கையில் பீப்புள்ஸ் இல்லை அப்படின்னா, ஒரு சாங்கில் மியூசிக் இல்லாத மாதிரி இந்த லைஃப்பில் பீப்புள்ஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப எம்டியாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணிடுறாரு. அந்த அமைதியான இடத்துல இருந்து தன்னோட தனிமையான வாழ்க்கையிலேருந்து அங்கேருந்து எத்தையும் இருக்கக்கூடிய தன்னோட குடும்பத்துடன் வாழ்கிறதுக்கு அவர் போயிருந்தார். இந்த கதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் யாருமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்க எல்லாருமே ப்ரீசியஸ், ரொம்ப விலை மதிப்பற்றவர்கள்.
கரெக்ட் தான். சில பேர் வந்து ஹர்ட், சில பேர் வந்து காயப்படுத்துவாங்க. பட் சில பேர் அந்த காயத்துக்கு மருந்தா இருப்பாங்க. சில பேர் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. கரெக்ட். பட் ஆனால் சில பேர் உங்கள் வாழ்க்கையில் நெடுநாட்களாக உங்கள் கூடவே இருப்பாங்க. சில பேர் உங்களோட காயம், உங்களுடைய உங்களோட ஹார்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. பட் சில பேர் உங்களுடைய ஹார்ட், உங்களோட இதயத்தை வந்து லவ்வால் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவங்களால இந்த இதயத்தை வந்து நீங்கள் மூடிட்டீங்க அப்படின்னா, நம்மளால் சுற்றி கொடுக்கறக்கூடிய அந்த சந்தோஷத்தை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நம்மளை சுற்றி யாராவது வந்து ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாங்கிறனால அவங்கள அவாய்ட் பண்ணுறதை விட, அவங்க கொடுக்கக்கூடிய காயத்தை தாங்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக நம்ம இருக்கணும். அதனால் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்த ஒரு பர்சனை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து உங்களுக்கு எந்த லெவல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள். அவங்க கொடுத்தக்கூடிய கஷ்டத்துலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி என்னைக்காவது நீங்கள் போய் அவங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா வந்து இந்த லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட், ரொம்ப குறுகிய ஒரு வாழ்க்கை. ஏன் இன்னைக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மேபி டுமாரோ உங்கள் கூட இல்லாமல் போயிடலாம். ஸோ அவங்க கூட சந்தோஷமாக இருங்க. ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ உங்களால் அன்பு செலுத்த முடியுமோ அந்த நேரத்தில் அன்பு செலுத்திடுங்க. ஏன்னா ஒரு நாள் முடிவில் வந்து உங்களுக்கு என்னதான் பேர், புகழ், பணம் எல்லாமே இருந்தாலும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பர்சன் இல்லை, அதை வந்து உங்களுடன் கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அந்த லைஃப் வந்து மீனிங் இல்லாமல் போயிடும். இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம பாட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PA பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைலை நீங்கள் எப்போதுமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.